இந்த காலவேளையிலே நாம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 2 Timothy chapter 3 verses 1 and 2. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். ஓகே, இன்றைக்கு நாம் அந்த வசனத்தினுடைய கடைசி கேரக்டரிஸ்டிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது அவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். சரி, என் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க அவனை போய் பரிசுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு வெறும் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்பது மட்டும் அர்த்தம் இல்லை. வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தம் என்றால் என்ன? Holiness is the character of God. தேவனுடைய தன்மையாய் இருக்கிறது. அவருடைய தன்மை நிறைய இருக்கு. அவருக்கு தன்மைகள் இல்லையா? பெரியவர், நல்லவர், வல்லவர், அப்புறம் ஞானம் உள்ளவர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். நீங்க சொல்ற எந்த தன்மையை எடுத்துக்கொண்டாலும் உலகத்துல அதற்கு ஒரு உதாரணம் இருக்கு. there is an example that you can give for it. எத்தனையோ பேரை நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஆனா அதாவது கிறிஸ்துவை தேவனை அறியாதவர்கள் கூட இன்னைக்கு பெரியவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஞானிகளாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ that is not what brings out the uniqueness of God. தேவனுடைய மிக சிறந்த தன்மை எதுல இருக்கிறதுன்னு சொன்னால், அவரை யுனிக்கா தேவன் என்று பிரித்து வைக்கும் காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பரிசுத்தம் தான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தராய் அவர் இருக்கிறபடியினால்தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? அவருடைய ஒப்பற்ற தன்மையாகிய அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக மட்டுமே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். We worship him because there is no one holy except the Lord. வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஓகே, இங்கே சொல்லுகிறது நீர் ஒருவரே தேவனே, நீர் ஒருவரே பரிசுத்தர். There is no one holy but you. உம்மை தவிர பரிசுத்தம் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது ஆண்டவரே, நீங்க ஒருத்தர் தான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? இப்போ தேவன் அந்த ஒப்பற்ற தன்மையை உடையவராய் இருக்கிறவர் மட்டுமல்ல, நீங்க யூனிக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு கலை சமைக்கிறதுல நீங்க ரொம்ப டேஸ்டியா ருசியா ஒரு சமையல் செய்வீங்க. யாரோ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் இதை எப்படி செய்கிறீங்க, ரொம்ப ருசியாக இருக்குது, நான் எங்கெங்கேயோலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரி இந்த பொருள் வரதில்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அதில் ஒரு ரகசியம் இருக்குது. சொல்வீங்களா மற்றவங்கள்ட்ட? அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லி மழுப்பி எழுப்பி அப்படியே என்ன பண்ணிடுவோம், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். காரணம் என்ன? சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன மாதிரி இவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு இருக்கிற மவுசு குறைஞ்சி போயிடும். ரைட்? அண்டர்ஸ்டுட்? ஆனா தேவனுக்கு இருக்கிற ஒப்பற்ற தன்மை, அவருடைய பரிசுத்தம், அதை அவர் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள நினைக்காம என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் என்னை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க பாருங்கள்னு சொன்னாரா? சொல்லியிருந்தாருன்னா இது ஹோல் டிஃபரன்ஸ் சினாரியோ. கரெக்டா? என்னை போல இருக்க நீங்க பாருங்க அல்லது பரிசுத்தமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேற. ஆனா என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், ஆகையால். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹோலினஸ்? ஒரே ஒரு ரீசன், நாம் பரிசுத்தர்ப்பா, நீ ஆராதிக்கிற தேவனாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீயும் என்னை போலவே இரு. பி எக்ஸாக்ட்லி as I am. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒன்றை செய்கிறதுனால அவர் பரிசுத்தர் அல்ல, ஏதோ ஒன்றை செய்யாமல் இருப்பது
பரிசுத்தத்தினால அவர் பரிசுத்தர் அல்ல, அவருடைய தன்மையே பரிசுத்தம்னா அவர் என்ன சொல்றாரு, நீயும் அந்த தன்மையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அந்த தன்மையை தரித்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்களும் நானும் தேவனுடைய இந்த தன்மையை ஏன் தரித்து கொள்ள வேண்டும்? why should we put on the holiness of God? வாசிக்கலாம் எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. You cannot see God if you do not have the holiness of God. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஒரு தூதன் வந்தாலே என்ன செஞ்சிருவாங்க, சத்தவர்களை போல அவர் கால் கீழே விழுந்துருவாங்க. ரைட், சரி. புதிய ஏற்பாட்டுக்கு வரோம். யோவான் மகிமையாட இந்த கிறிஸ்துவை கண்டு என்ன ஆச்சான்? அது வரைக்கும் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது இந்த யோவான் தான் அவருடைய மார்புல சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷன். ரைட்டா? மார்புல சாஞ்சி இப்படி தலையை தூக்குனான்னா என்ன தெரியும்? க்ளோஸ் ரேஞ்சில் ஆண்டவருடைய முகம் தெரியும். கரெக்டா? மார்பில் சாஞ்சி அவருடைய முகத்தை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு இப்போ திடீர்னு மகிமை அடைந்த கிறிஸ்துவை கண்ட உடனே என்னாச்சு? உள்ட்டாரு. அழகுதா? ரைட். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஈவன் in the நியூ டெஸ்டமெண்ட் அந்த மகிமையின் சாயலை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி யோவான் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்க, அந்த பரிசுத்தம் இல்லாம நிரந்தரமாய் நாம் தேவனோடு கூட தேவராஜ்யத்துல வாழ முடியுமா? பரலோகத்துல வாழ முடியுமா? திங்க் அபவுட் இட். அந்த ஹோலினஸ் இல்லாம அவரோடு கூட நம்ம வாழ முடியாது. ஆகையால் தான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பி ஆன் த சேம் லெவல் அஸ் மீ. நீ எந்த பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. என் பரிசுத்தத்தை தரித்து கொண்டா தான் என்னோட இருக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தீமோத்தி 3:2 திரும்ப வருவோம். இப்போ அங்க நான் சொன்னேன் பரிசுத்தம் இல்லாதவர்கள். ரைட். அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு கிரேக்கத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் can also be translated as wicked. அதாவது பொல்லாதவர்கள் என்றும் அதை நாம் என்ன செய்யலாம், மொழிபெயர்க்கலாம். ரைட். ஸோ பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஆர் பொல்லாதவர்கள் என்றும் சொல்லலாம். இப்போ பரிசுத்தம் இல்லாதவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க தேவனை அறியாததுனால பரிசுத்தம்னா என்னன்றதை அவங்க அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் இந்த கேரக்டரிஸ்டிக் அவங்ககிட்ட என்ன செய்யுது, வெளிப்பட செய்கிறது. ரைட். இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் டூ திங்ஸ், இட் இம்ப்ளைஸ் டூ திங்ஸ். அதனுடைய உள்ளடக்கிய அர்த்தம் 2 காரியங்களை கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவது தேவனுக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்ல என்ற அர்த்தம். they cannot be devoted to God. அவர்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. 2வதாக பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த உடன்படிக்கையின் உண்மையை உடையவர்களாய் இராதவர்கள். ரைட். உடன்படிக்கையின் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் தான் பரிசுத்தம் அற்றவர்கள் அல்லது பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று வசனம் சொல்கிறது. 2 டெஃபினிஷனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே இது நமக்கு ரொம்ப அவசியம். ரைட். அப்போது ஒன்று, அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பதில்லை. 2வதாக அவர்கள் தேவனோடு கூட உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்பது இல்லை. ஓகே, இது எங்கேருந்து வருது? ஏன் உலகத்தார் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தமற்றவன் என்று சொல்லக்கூடிய தன்மை அவனிடத்தில் தான் வருகிறது. 2 காரியம் சொன்னேன். 1, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் அல்ல. 2வதாக உடன்படிக்கையை மீறுகிறவன் அப்படின்றதான் அவங்களுக்கு அர்த்தம். ஸோ இந்த 2ஐயும் பார்க்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. ஓகே, இங்க என்ன சொல்லுகிறது? அவன் பிதாக்களின் தேவர்களையும் மதிக்கிறது இல்ல, எந்த தேவனையும் மதிக்கிறது இல்ல, தன்னை என்ன செய்கிறானாம்,
எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்துக் கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாருக்குமே அர்ப்பணிக்கப்பட்டவன் இல்லை. கரெக்டா? அதில் நம்ம பார்த்தோம். அவன் என்ன செய்யறான்னா, he exalts himself. நான் தான் எனக்கு எல்லாம், நான் தான் எனக்கு முக்கியம். I am committed to myself and to no one else. Especially younger generationல they are committed to no one but themselves. இதில் என்ன ஜோக்குன்னா, அவங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் கமிட்டட் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா எனக்கு ஒருத்தர் இருக்காங்க, நான் நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் கமிட்டட். அவன் கமிட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் போடுறாங்க. விளங்குதா? இன்னைக்கு இந்த கமிட்மெண்ட் என்ற வார்த்தை யாருக்கு இருக்குன்னா, அவர்களுக்கு தங்களை குறித்து தான் இருக்கிறதே தவிர நோ ஒன் இஸ் கமிட்டட் டு எனி ஒன் எல்ஸ் நவடேஸ். புரியுதா? ரொம்ப தேவனுக்குள் நடந்து அந்த அர்ப்பணிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்தவர்கள் பல பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை சந்தித்து தான் அந்த கமிட்மெண்ட்ல இருக்க முடியுது. நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு பாடுகள் தான் வரும். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிங்கன்னா பாடுகள், உபத்திரவங்கள் தான் வரும்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் எனக்கு அந்த ஆண்டவர் வேணும், நான் அவரோடு கூட நான் இன்னமும் இருக்க ஆயத்தம் என்று சொல்வீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு சொல்வோம், ஆனால் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிட்டா அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி திரும்ப நான் சொல்கிறேன், நான் வாலிப சமுதாயத்தை இன்றைக்குள்ள செய்தியில் ஐ ஹாவ் டு அட்ரெஸ் யூ. ஏன்னா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு திருத்தம் என்று உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் என்ன பண்ணிடுறீங்க? பின்வாங்கி ஓடி போயிடுறீங்க. வரமாட்டேன், இருக்க மாட்டேன், திருத்தப்படுவதற்கு என்னை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓடி போகிறீங்க. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம் அல்ல, நம்முடைய நிரந்தர வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு காரியம். அது எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை இன்னைக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால பெற்றோரை பார்த்து நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை நொறுக்குனாலும் சரி, அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பே வந்தாலும் சரி, பரவாயில்ல, திருத்துங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆத்துமா தான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் ஆத்துமா. அதை எப்படியாச்சும் கொண்டு போய் பரலோகத்தில் தூக்கி உள்ளே போட்டுருணும். அல்லேலூயா. நரக அக்கினியில் அது என்ன செய்யப்படக்கூடாது? அழிக்கப்படக்கூடாது. விளங்குதா? அர்ப்பணிக்க கற்றுக் கொடுங்கள். தேவனுக்கு அர்ப்பணித்தல் எப்பொழுதுமே பல உபத்திரவங்கள், பாடுகளோடு தான் வரும். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தும். இரண்டாவது வாசிங்களேன், தானியேல் 11:23. ஏனென்றால் அவனோடே சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பலம் கொள்ளுவான். ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூதாய் நடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? he will walk deceitfully, he will act deceitfully. வஞ்சகமாய் நடப்பானாம். ரைட்? வஞ்சகமாய் நடந்து என்ன செய்வான் அப்படின்னா, இந்த ஹோல் பேசேஜ் நம்ம வாசிக்க முடியாது, ஆனா உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்தி கிறிஸ்து என்ன செய்வானாம்? ஆரம்பத்தில் உடன்படிக்கை பண்ணுவானாம். ஆனா உடன்படிக்கை பண்ணிட்டு நடுவில் என்ன பண்ணிடுவான்? அந்த உடன்படிக்கையை மீறி அதை உடைத்து, ஸோ அவன் உடன்படிக்கைகளை மீறுகிறவன் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் அவனுடைய தன்மை. அவனிடத்திலிருந்து தான் இன்றைக்கு இருக்கிற தற்காலத்து உலகத்து கடைசி காலத்து மனுஷருடைய வாழ்க்கையில இந்த தன்மை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? வாசிங்க, எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ரைட்? யாருங்க கிருபையின் ஆவியானவரை நிந்திப்பா? யார் பரிசுத்தம் செய்த ரத்தத்தை, உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை அவமதிப்பாங்க? ரட்சிக்கப்படாதவனா? யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். வழங்குதா உங்களுக்கு? இப்போ இது எப்படி என் வாழ்க்கையிலலாம் வராது. நான்லாம் ஆண்டவரை அவமதிக்கவே மாட்டேன், நான் அவரை நான் தப்பா நான் பேசவே மாட்டேன். எங்க தெரியுமா மாட்டுவீங்க? வசனத்துல நிறைய சத்தியம் இருக்கு. ரைட்டா? சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு நேரே பயபக்தி உள்ளவர்களாய் காணப்படவில்லை, நீங்கள் அவபக்தி உள்ளவர்களாய், அவரை உங்களுடைய கனத்திற்கும் பக்திக்கும் உரியவராய் நினையாமல் நீங்க அவரை கனவீனப்படுத்துகிறதுக்கு சமமாய் இருக்கிறது.
விளங்குதா? ஏன் இந்த வார்த்தை யாருடையது? வார்த்தை யாருடையது? நம்மளுடையதா? யாருடையது? தேவனுடையது. அவர் கொடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. தெரிந்தும் நான் அதை கனம் பண்ணாமல் வாழ்ந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் அவருக்கு நேரே அவபக்தியை காண்பிக்கிறவனாயிருக்கிறேன். 2வது தன்மை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஓகே, என்ன சொல்றாரு பவுல்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுதும் அந்த காலத்தை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாலும் வைன் வாஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபுட். அவங்க டயட்ல, அவங்க டேபிள்ல எல்லாருமே என்ன இருக்கும்? வைன் இருக்கும். அவங்க கலாச்சாரத்திலே அது ஒரு பகுதி. ஆனா அது எப்போ தப்பா மாறுதுன்னு சொல்றாருன்னா பவுல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். சரி, இப்போ சிம்பிளா சொல்ல போனா அது உன்னை கெடுக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்துல இது எனக்கு கேடான ஒன்று, இது என் மாம்சத்தின் இச்சைகள் இப்ப என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கிற காலகட்டமா இருக்கும். ரைட்? இப்போ அங்க மதுபான வெறி கொள்ளாமல் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஃபோன் வெறி கொள்ளாமல். மதுபானம் செய்கிறது ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற உள்ளான அவயவங்களை கெடுக்குதா இல்லையா? ரைட்? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு டோன்ட் யூஸ் இட். இப்போ ஃபோன், உங்க கையில இருக்கிற ஃபோன் எதுங்க முதல் கெடுக்குது? உங்க கண்ணை கெடுக்குது. நான்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சதே இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய ஆரம்பிச்ச போதான். சிலரை கேட்டா சொல்லுவாங்க, நாங்க வெறும் பைபிள் மட்டும்தான் சிஸ்டர் பார்ப்போம். அதுல உடனே நான் கேட்பேன், எதுல பார்ப்பீங்க? இந்த ரீல்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டியா மெசேஜ் போடுறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர். அப்படியே ரொம்ப பாரத்தோட இருக்கும்போது அந்த மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் நீங்க போடுற அந்த ரீல்ஸ்ல வருது. எனக்கும் ஆரம்ப காலத்துல ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கேட்கும்போது. ஆனா அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இப்படி தள்ளி 2 ரீல் வசனத்தினால நிறைந்தது வந்தா 3வது வரும் பப்பன்னு சினிமா பாட்டோட வரும். காதுக்குள்ள போறது என்னது? நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க அதுல உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு பயன் வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் உங்கள் சரீரத்தை கெடுத்து, உங்கள் சிந்தையை கெடுத்து. இப்ப புரிதா அந்தி கிறிஸ்துவினாவி எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு? உங்க சிந்தையின் தளத்தை அவன் மாற்றி கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல். அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, we use it. எதுக்காக யூஸ் பண்றோம்? எப்படியோ வார்த்தை இருக்கிற வரைக்கும், அதுல நமக்கு காலம் இருக்கிற வரைக்கும், அது வாசல் திறந்து இருக்கிற வரைக்கும் போடலான்னு போட்டு தள்ளுறோம். வழங்குதா? ஆனா போட வேணாம் செய்யுங்களே தவிர அதுல இருந்து என்ன செய்யாதீங்க? உள்வாங்காதீங்க. நீங்க அந்த டிஜிட்டல் டிவைசஸ் நம்ம காலுக்கு கீழே இல்லை, நம்ம தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா again we have a force that is controlling our lives. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். நீங்க அந்த வெறி கொள்ளலைன்னா தான் ஆவியினால நிறைந்திருக்க முடியும். ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க the Bible is too old, it needs to be changed, அப்டேட் பண்ணணும் பைபிள்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்வேன் பைபிள் அப் டு டேட் புக்கு. ஏன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் சொல்லும்போது செல்போனுக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லியிருந்தார் கூட கரெக்ட் தான். ஏன்னா நீங்க as long as you are sitting and watching all this, உங்களுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இருக்காது. ஆனா நீங்க ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர அவருடைய சமூகத்துல உட்கார்றீங்க, ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் அளவில்லாமல் உணர்வீர்கள். நான் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள், தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், இந்த செல்போன் அடிமைத்தனத்திற்கு உங்களை விட்டு கொடாதீர்கள். சிறு குழந்தை முதல் வயசான தாத்தா யார் இருக்கீங்களோ உங்களை வரைக்கும் நான் சொல்றேன். ரைட்டா? ஏன்னா கையில எடுத்துட்டா இது யாரையும் விடுறது இல்லை. இன்னொன்று, குழந்தைகளை வைத்திருந்தீர்களானால் ப்ளீஸ் டூ நாட் கிவ் தெம் செல்போன்ஸ். ரைட்? ஓகே. இப்போ அடுத்த கேரக்டரிஸ்டிக், மாரல் ரெஸ்ட்ரெயின்ட்டே கிடையாது. மாரல் ரெஸ்ட்ரெயின்ட்னா என்ன? அவங்களுக்கு தங்கள் அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து நடப்பதற்கும் தங்களை தடுத்து நிறுத்தி கொள்வதற்கும் மனது இல்லாமல் எல்லாவற்றிலும்
நான் வந்து அனுபவிச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா, எவ்ரி கைண்ட் ஆஃப் பாலியல் அசுத்தம். பாலியல் அசுத்தங்கள் அது வந்து ஒருவேளை ஹோமோசெக்ஷுவாலிட்டியாக இருக்கலாம், அல்லது அடல்ட்ரியாக இருக்கலாம், இன்செஸ்டாக இருக்கலாம், என்ன வேணால், அதுக்கு எப்படிப்பட்ட பேர் இருந்தாலும், எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் எல்லாம் இதற்கு கீழ் வரும். துன்மார்க்கம் என்று சொல்லும் பொழுது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை யாருக்குங்க நான் எப்பவுமே சொல்ற ஸ்டேட்மெண்ட் இதுதான். God created the covenant of marriage between one man and one woman. Full stop. அதற்குள் சரீர உறவை தேவன் கனம் பண்ணுகிறார். அதுக்கு வெளியில எங்க போனாலும் வேறு எந்த உறவு வந்தாலும் அது தேவனால் கனப்படுத்தப்பட்டது அல்ல. வழங்குதா? அந்த உறவுல எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அது நிச்சயமாகவே துன்மார்க்கமா இருக்கிறது, பரிசுத்தம் அற்றவர்களின் தன்மையா இருக்கிறது. ஆதியாகமம் 13:13 வாசிக்கலாம். ரொம்ப தெளிவா அந்த வசனம் இது நமக்கு சந்தேகமே இல்லாம கிளியர் பண்ணிரும். வாசிக்கலாம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சோதோமின் ஜனங்கள் ஏன் பொல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? அதே வார்த்தை, அன்ஹோலிக்கு பயன்படுத்தப்படுற அதே வார்த்தை தான். ஏன் பொல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? அவங்கள்ட்ட இருந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியும். ஹோமோசெக்ஷுவாலிட்டி அந்த சோதோம் பட்டணத்தில் இருந்ததுனால தேவன் அதற்கு என்ன முடிவு கொண்டாந்தாரு? அக்கினியும் கந்தகமும் தான் விழுந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொல்லாத சந்ததி எப்படி வேணா போலாம், தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் ரெக்லெஸ் லிவிங், அதாவது கட்டுப்பாடற்ற ஒரு தலைதெறிக்க ஓடுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ ஒருத்தர் கார் எடுத்துட்டு கண்ணாம்னான்னு ஓட்டுறாங்க, என்னங்க செய்வீங்க? ஒரு சாதாரண கார் ஓட்டுறதுல ஒருத்தர் ரெக்லெஸ்ஸாக ஓட்டினா நமக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ யோசித்து பாருங்க, விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து அந்த வாழ்க்கையில் நீங்கள் தேவன் கொடுத்த ஜீவனை மதிக்காம நீங்கள் கேர்லெஸ்ஸாக ரெக்லெஸ்ஸாக வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கோவங்க வரும்? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஜீவன் என்கிற ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்தவருக்கு நாம் அதற்கேற்ற ஒரு மரியாதையை கொடுத்த அந்த லைஃப்பை வந்து நம்ம சரியாக வாழலைன்னா ஹீஸ் கோயிங் டு பி ஆங்கிரி. அதை யோசித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது செல்ஃப் இன்டல்ஜென்ஸ் காரியத்தை சொல்றேன். பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே, என்ன அர்த்தம்னா, என் மாம்சத்தின் இச்சைகளுக்கு நான் கட்டாயமா என்ன செய்வேன்? இடம் அளித்து, அது தப்புன்னு தெரிஞ்சா கூட நான் அதை வந்து என்ன செய்வேன்? அனுபவிச்சு தான் தீருவேன். தவறான படங்களை ஒருவன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மறைந்து ஒளிந்து சினிமா தியேட்டரில் போய் பார்ப்பான். ஏன்னா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ஊரில் அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? கைக்குள்ளேயே வந்துருச்சு. ரைட்டா? மறைஞ்சி ஒழிஞ்சி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கையிலே இருக்கு. அது ஒன்று செல்ஃப் இன்டல்ஜென்ஸ். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் பார்ப்பேன், மறைஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, சரீரத்தினுடைய எந்த விருப்பங்களுக்கும் இப்பொழுதே நான் அனுபவிச்சே தீர்வேன்னு சொல்றது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. இன்னைக்கு வேற மிட் நைட் பிரியாணி, 2 மணிக்கு பிரியாணி. நான் மனசுக்குள்ள யோசிப்பேன், ஆண்டவர் என் வயிற்றுக்காக ஆகாரத்தை உண்டாக்குனாரா இல்லை ஆகாரத்துக்காக என் வயிற்றை உண்டாக்குனாரா? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. விளங்குதா? நான் வாழ்றதுக்கு எனக்கு எது கிடைச்சாலும், எனக்கு முன்னாடி ஆண்டவர் எதை வச்சாலும் அல்லேலுயா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போறதுக்கு கற்றுக்கொள்வது நல்லது. விளங்குதா? அன்றன்றைக்குள்ள பங்கை நமக்கு தேவன் அளந்து போடுறார். என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி சந்தோஷமா ஆமென் அல்லேலுயா தேங்க்யூ லார்ட் நன்றியோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க. விளங்குதா? இன்னைக்கு சரீரத்தின் விருப்பங்களுக்கு இடம் அளிக்கிறதுனால இப்போமே நான் அனுபவிச்சு ஆகணும், இப்போமே எனக்கு வேணும் என்று சொல்லுகிற அந்த விருப்பங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். இட் மே சீம் ஹார்ம்லெஸ், இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உங்களை அடிமைப்படுத்தும் எந்த காரியமும், அது சரீரத்தை கெடுத்தாலும் சரி கெடுக்காவிட்டாலும் சரி,
அடிமைத்தனங்கள் நிச்சயமாகவே கேடுள்ளதா இருக்கிறது. ஆகவே அதற்கு விலகி ஓடுங்கள். ரைட். கடைசியா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா மாரல் டிஸார்டர். எப்படின்னா ஒரு காரியம் இது ரைட்டு இது ராங்கு, இது ரெண்டையும் செய்யறதுக்கு எனக்கு திராணி இருக்கு. ஆனா திராணி இருந்தும் நான் நன்மையை செய்யாம தீமையத்தான் செய்வேன்னு சொல்றதுதான் மாரல் டிஸார்டர். விளங்குதா? இது மாரல் டிஸார்டர். ரைட். இப்போ ஏன் அவர்களை போல இருக்கக்கூடாது? வாசிங்க சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஓகே, இப்போ வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமற்றவன் பொல்லாங்கானதை செய்கிறவன் மேல தேவன் எப்படி இருக்கிறாரா? நாள்தோறும் he is angry. யோசித்து பாருங்க. do you want God to be always angry with you? தேவன் உங்கள் மேல் எப்பொழுதும் கோபமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? விரும்பலனா அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. பரிசுத்தமற்றதும் பொல்லாததையும் விட்டு விலகி வந்துருங்க. ரைட். அந்த பொல்லாத ஆவி உங்களுக்குள் கிரியை செய்ய அனுமதிக்காதீர்கள். ரைட். அடுத்தது சங்கீதம் 37:10 வாசிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. நீங்க வலை போட்டு தேடினாலும் சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி பார்த்தீங்கனாலும் சரி, துன்மார்க்கனுக்கு காலம் வந்துருச்சுன்னா அவன் ஒரு நொடி பொழுதுல காணாம போயிடுவான். ஹல்லேலூயா. இது ஏன் இந்த வசனத்தை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மில் அநேகர் நன்மை செய்து 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 சோர்ந்து போயிட்டோம். ஏன் தெரியுமா? நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்கிறேன். நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை முட்டி முட்டி மோதி 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 ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிற வழியில் நடக்கிறேன். ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. எனக்கு எதிராக நிற்கிறான் பாருங்க பொல்லாதவன். அவன் எல்லா பொல்லாப்பையும் செஞ்சுட்டு அவன் நல்லா தான் இருக்கிறான். எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேவனுடைய வழியில் நடக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமோ, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டவருக்கு அருவருப்பானதை செய்து தேவனுக்கு இல்லாதது என்று நாம் அறிகிற காரியங்களை செய்தும் செழித்திருக்கிறது போல் தோன்றுகிறது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் வந்திருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்கனை போல நாம் வாழ கூடாது. சங்கீதம் 1 அதான் தெளிவாக சொல்லுது. துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கமாய் நடக்கிறவனோடு கூட நீங்க நடை போட்டீங்கன்னா அவனுடைய அழிவில் நீங்களும் பங்கு அடைவீர்கள். அவன் நல்லா இருக்கிறானே, அவனை போல நானும் செய்கிறேன், அவன் செய்கிற செயலை நீங்களும் செஞ்சீங்கன்னா அழிவைத்தான் கொண்டு வரும். ரைட். ஓகே, நாம என்ன செய்ய வேண்டும்? பொல்லாதவனை போல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு 2 காரியம். 1, தேவன் அவன் மேல் எப்பவுமே கோபமா இருக்கிறாரு. நிச்சயமா அவன் அழிவு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த அழிவு வந்து தான் தீரும். அடுத்தது சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஓகே, இங்க என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார் என்பது மட்டுமல்ல, முக்கியமா துன்மார்க்கர் அறுப்புண்டு போகிறதை உன் கண்கள் காணும். your eyes will see the wicked being cut off. hallelujah. ஆனா நீங்களும் அவனோட சேர்ந்து துன்மார்க்கனா நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவனோட சேர்ந்து நீங்களும் வெட்டப்பட்டு போயிருவீங்க. விளங்குதா? அதனால பொறுமையா இருங்க, கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நடங்க. உலகத்தை பார்த்து அதனுடைய போக்கில் என்ன செய்யாதீங்க? ஃப்ளோவில் போகாதீங்க. உலகத்தோடு அக்செப்ட் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ரைட். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். துன்மார்க்கனுடைய கொம்பு உங்க கண்ணுக்கு முன்னாடி வெட்டப்பட போகிறது, உங்களுடைய கொம்போ உயர்த்தப்பட போகிறது. நல்லா கவனிங்க. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறவனோடு உங்களுக்கு போராட்டம் இருந்தா கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். இங்க என்ன சொல்லுதுன்னா, அவனை ஜெயிச்சு கூட நீ மேலே ஏறுவேன்னு சொல்லலை. அவன் கொம்புகளை நான் என்ன செய்வேன்? வெட்டி போடுவேன். அவன் சண்டையே போட முடியாதபடிக்கு அவன் கொம்புகள் வெட்டப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரைட். ஓகே. மல்கியா 4:3.
துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ம். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, நீங்க என்ன செய்வீங்க? துன்மார்க்கரை மிதிக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் கருவிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர்கள் உங்கள் கால்களின் கீழ். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா அந்த உலகம் என்ன, எங்க வேர் இஸ் இட் ஹெட்டிங்? கடுப்பா வருது சில காரியங்களை பார்த்தா. ஆனா என்ன பண்றது, இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்றப்போ வசனத்தை சொல்லிக்கோங்க. துன்மார்க்கரை வீதியின் சேற்றை போல பரிசுத்தவானாகிய நீதிமானாகிய நான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. ஆனா சும்மா வெறும் வாய்ப்பேச்சு ஆறுதல் இல்லைங்க, இது சத்தியம். இது நடக்க தான் போகுது. தேவன் சொன்னாரானால் சொன்னதை சுதந்திரிக்கும் வரைக்கும் விடாதீங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அவமதிக்கிறதுன்னு சொன்னேன். வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நான் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார், துன்மார்க்கன் செழித்து இருக்கிறார், நான் தான் கஷ்டப்படுறேன்னு புலம்புறீங்கன்னா நீங்கள் தேவனை அவமதிக்கிறீங்க. ஏன்? நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பலைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நடக்கும். உங்கள் சூழ்நிலைகளில் இருக்கிற துன்மார்க்கரோடு கூட ஒத்து போகாதீங்க. ஸ்டாண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தெம். காட் வில் லிஃப்ட் யூ அப். அவனுடைய கொம்பை வெட்டி போட்டுருவாரு. நீங்கள் தான் அவனை மிதிக்க போகிறீங்க வீதியின் சேற்ற போல. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவனை போல பரிசுத்தமற்றவனாயிராமல் தேவனுடைய பரிசுத்தத்தை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பரிசுத்தத்தை பற்றி. ஆனால் நான் கட்டாயமாக இந்த செய்தி ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும்னா அது சொல்லித்தான் முடிக்கணும். ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஓகே, என்ன சொல்லுது? குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை தேவன் அறிந்தாரோ. எத்தனை பேரை தேவன் முன் அறிந்திருக்கிறாருங்க? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை முன் அறிந்து கொண்டார் தேவன் அப்படின்னா? உங்களை எதற்காகங்க முன் அறிந்திருக்கிறாரு? உங்க வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் நோக்கமே இதுதான், ரைட்டா? எனக்கு என்ன அழைப்பு, கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் இந்த ஊழியத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நான் என்ன செய்யணும்? அந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதை செய்யுங்க. என்ன செய்யணும்? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்தும் இருக்கிறார். குமாரனுடைய சாயல் யாருடைய சாயல்? பிதாவினுடைய சாயல். பிதாவின் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இவருக்குள்ள இருக்கு. அவர் சொன்னார்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொன்னாரா? அப்போ அவருடைய பரிசுத்தத்தை நான் தரித்து கொள்ளணும்னா நான் செய்ய வேண்டியது என்ன? தேவன் சொல்லுகிற போல கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்டால் இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து வேறு விதமான ஒரு ஆவி, பரிசுத்தமுள்ள ஆவி என்மேல் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. நான் உலகத்தின் துன்மார்க்கரோடு கூட அழிந்து போவதில்லை, வாரி கொள்ளப்படுவதில்லை. தேவனுக்கென்று பிரிந்து வாழுகிற வாழ்க்கை உடையவளாய் அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அற்றவர்களாக இருப்பது என்பது பாவமே செய்யாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப அப்படியே பரிசுத்தவான் 24 மணி நேரமும் பைபிளை வாசிக்கிறேன்றது இல்லைங்க. துன்மார்க்கம் என்பது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 காரியங்கள். தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கிறதல்லாமல் பீயிங் டோட்டலி அன்கமிட்டட் டு காட், அல்லது கமிட் ஆயிட்டு அவருக்கு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழாமல் இருப்பது. 2வது பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைகளை மீறுகிறது. உடன்படிக்கை என்று சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்மோடு கூட தேவன் செய்திருக்கிற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்குள், அதனுடைய ஸ்லாக்கியங்களுக்குள், அதனுடைய கட்டளைகளுக்குள் வாழாமல் நான் என் சுயமாய் வாழ்வதுதான் துன்மார்க்கமாய் வாழ்வது. துன்மார்க்கர் வீதியின் சேற்றை போல மிதிக்கப்படுவார்கள். தேவன் எப்பொழுதும் அவர்கள் மேல் கோபமாய் இருக்கிறார். அவர்களுடைய கொம்புகள் அறுக்கப்பட்டு போகும் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு அவர்களை விட்டு விலகி வாழுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுக்குள் அந்த பரிசுத்தமற்ற தன்மை, இந்த துன்மார்க்க வெறிகள் எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால்
துன்மார்க்க வெறின்னு சொன்னோடனே ஏதோ ரொம்ப பயங்கரமானது, அதனால என்கிட்ட இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. எனக்குள்ள எந்தெந்த காரியங்கள்ல மாம்சத்தின் கிரியைகளுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேனோ அது எல்லாத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய குமாரனுடைய பரிசுத்தத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. நான் அந்த பரிசுத்த சாயலை விட்டு விலகி போகாதபடிக்கு help me to walk in the holiness that you so desire to see in me, Lord. எனக்குள் நீர் காண விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை தரித்து கொண்டு நான் நடக்க, இந்த உலகத்தின் ஆவியை விட்டு நான் விலகி நடக்க என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே எனக்குள்ள உம்முடைய கிரியையை பரிபூர்ணமாய் நடப்பிப்பீராக. Let your work be done and made complete in me, Father.